எனக்கு இளன் மேல வந்து எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு. அது என்னன்னா வந்து, என்ன வந்து நான் நார்மலா வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நெறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டென்ட், வெரி பர்ட்டிகுலர். ரொம்ப அ ஆக்சுவலா வந்து என்னன்னா, "சார் உங்க ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்க படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார். நீங்க சும்மா ஒரு 2டே 2 ஷாட் தான் வேணும் எனக்கு" அப்படின்னு சொல்லி, என்ன வந்து அந்த ஸ்டார்ல வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்ன நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேல. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவ் ஸ்டார்ல வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ் அந்த ஒரு லெங்தி ஷாட் எல்லாம் ஹவ் ஹி பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் ஹட் டன் எல்லாம் நெறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் ஹி இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் இளன் இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஆமா ஆமா ட்ரெய்லரை சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட அவர் சொல்லலாம். நான் அவருக்கு எனக்கு கேட்டேன், சார் எனக்காக வாங்கன்னு கேட்டேன். அவர் எனக்காக யோசிக்காம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இல்ல ஆசின் 2 நாளைக்கு முன்னாடி சார் வந்து கிளம்பி வந்துட்டு இது மாதிரி அந்த வேலை தான் இருக்கேன், ஓகே தானே அப்படின்னாரு. அந்த வேலை எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப நான் நினைச்சேன் சரி அப்பயே வந்தவர் திரும்ப வரமாட்டாரோடு நான் ஃபீல் பண்ணேன். பட் அதை மீறி இன்னைக்கும் எனக்காக ஸ்பெஷலா வந்திருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டான ஃபேவரட் பர்சன் வெற்றிமாறன் சார். ஸோ ப்ளீஸ் கம் சார். நார்மலா வந்து நான் ஏதாவது இவென்ட்டுக்கு போகணும்னா மறந்துருவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன். ஆனா வேற மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தாரு எனக்கு. அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது அதுல. சரி ஓகேன்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் முந்தானத்து கிளம்பினேன் நினைக்கிறேன். ஆமா முந்தானத்து ஃபோன் பண்ணேன். நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சார் இல்ல சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னேன். இன்னைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டா வரலாம்னு நினைச்சேன். இவங்க அதை விட லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மை விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டரா இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். Right. Can just give the phone so sir can just the press of the button launch the trailer. Just give it. You just have to just press it. Just press. Just press. Ready? Yes. Kalyanam, then you proceed. I'll say Pyar, you say Prema, then together Kalyanam. Okay? Ready? Pyar, Prema, and Kalyanam. Thank you. Please let's get down from the stage. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு. அது என்னன்னா வந்து, என்ன வந்து நான் நார்மலா வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நெறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டென்ட், வெரி பர்ட்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலா வந்து என்னன்னா, "சார் உங்க ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்க படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார். நீங்க சும்மா ஒரு 2டே 2 ஷாட் தான் வேணும் எனக்கு" அப்படின்னு சொல்லி, என்ன வந்து அந்த ஸ்டார்ல வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்ன நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேல. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவ் ஸ்டார்ல வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ் அந்த ஒரு லெங்தி ஷாட் எல்லாம் ஹவ் ஹி பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் ஹட் டன் எல்லாம் நெறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் ஹி இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். மாப்ள என்ன மாப்ள வீட்ல நிறைய வேலை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அதனால லேட்டா வந்தீங்களா ஸ்டேஜ்ல? Yes, Shilan, how are you feeling? All excited? You're
இந்த இதென்ன லவ்னால வர அந்த கலையா முகத்துல இல்ல எப்படி? மாப்பிள்ளை கலை. மாப்பிள்ளை கலை, ரைட். சோ ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் பிரைட்? நம்ம பொண்ணை இன்வைட் பண்ணலாமா? அவங்க வந்துருவாங்களா? அவங்க ஓடிதான் நான் பாத்திருக்கேன். ஓகே, வாங்க. எங்களோட பொண்ணு பவி, ஓ மை காட், ஷீ இஸ் an influencer. இந்த மாப்பிள்ளை கிட்ட எனக்கு புடவை வேணும், நகை வேணும், இதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கலங்க. ஆனா இந்தியால இருக்கிற எல்லா பொண்ணுங்க மனசுலயும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு கண்டிஷனா வச்சாங்க. எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. இந்த 10 கிலோ புடவை, நகை எல்லாத்தையும் போட்டுட்டு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் அடிப்பாங்க. எஸ், can we invite our பொண்ணு, our beloved bride onto the stage? Meghna, yes, Sanvi Meghna as Pavi. பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் பிரைடுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு. என்ன தள்ள சொல்றாங்க, மாப்பிள்ளை பொண்ண போட்டோ எடுக்கறாங்களா? ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. வாங்க போட்டோ எடுக்கலாமா? Not now. But குயிக்கா சில கொஸ்டின்ஸ். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெனரேஷன் வந்து லவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க. எல்லாரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான பயம். சோ உங்களோட ஃபிலிம் இந்த பதட்டத்தை, இந்த பயத்தை இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் மூலம் என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்க கேட்கும் போதே அந்த கேள்வி எனக்கு பதட்டமா இருக்கு. கல்யாணம்னாவே ஒரு பதட்டமான விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அதை தாண்டி அதுல அழகான, பியூட்டிஃபுல்லான அழகான விஷயங்களும் இருக்குல்ல. ஆக்சுவலா இப்போ வந்து அதான் நான் இன்னும் ட்ரெய்லர் வரல இல்ல, so I can't reveal certain things now. ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. வெரி குட். என்னோட பெர்செப்ஷன் ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல கல்யாணம் பத்தி, சோ நீங்க தான் சொல்லணும். எஸ், கல்யாணம்னா பதட்டமான விஷயம் தான், ஆனா அது கண்டிப்பா பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமும் கூட. ஓகே, பதட்டம், பியூட்டிஃபுல் எல்லாமே இருக்கு எங்க கல்யாணத்துல, நீங்க சொல்றீங்க. சரி, ட்ரெய்லர் லான்ச் இன்னும் நான் சிறிது நேரத்தை நம்ம பார்க்க போறோம். பட் சோஷியல் மீடியால எக்கச்சக்க கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எனி மெமரபிள் கமெண்ட்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா நீங்க பார்த்து ரசிச்சு சில விஷயங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க போட்ட போஸ்ட், அந்த கிணத்துல குதிக்கிற ஒரு டீசர் வெட்டோம்ல, அதுக்கு எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. The posters that have come, Yes. I think the 3 posters, yes, I think it has made big news, like everybody loved it. The contrast கல்யாணத்துக்கு லவ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம், so that has been a very very nice thing. And of course I think all the songs that have come out, Yuvan sir has, it, obviously we all know he's brilliant, so that is also a very big thing going on. சூப்பர். ஸோ எல்லாம் நம்ம ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால one last question. What is your big inspiration, you know, For doing this film, yes, making as an actor, Absolutely. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. So, எங்க அப்பா ஒரு பெரிய, ஐ மீன் ராஜா ராணி பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுல 6 வயசுல வந்து எங்க அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஸ் ஆக்டரா ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து எங்க அப்பா தான். அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன். Wow, அவரோட blessings கண்டிப்பா இருக்கு. Today is a big day. So shall we launch the trailer? Yes? Yes. Absolutely. But yes. Yeah, பவி வந்து இன்ஃப்ளூயன்சருங்க. அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கணும். ஸோ ப்ளீஸ் ஒரு செல்ஃபி எல்லாரோடையும் ஒரு கண்டிப்பா. லைவா. That's my, இவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சரா? ஆமா. 50K ஃபாலோவர்ஸ் தான். சரி, பரவாயில்ல. 50K தான். 50K. நீங்க மாப்பிள்ளை, கம் ஆன், நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். எஸ் எஸ். ஆடியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பெரிய ஸ்மைல் கொடுங்க. லைவா அவங்க லான்ச் பண்றாங்க. எஸ், தேங்க்யூ so very much. ஒருத்தி லவ் பண்ணேன். எஸ், இல்ல மேல வந்து சேர்லாம் செட் பண்ண போறாங்க, அதனால கீழே வந்து சரி, வாங்க ஸ்டேஜ்க்கே வாங்க. எஸ்,
இல்லை நான் உங்களை பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷீ தாட் ஐ வாஸ் a ரெட் ஃப்ளாக். என்னை பார்த்தா ரெட் ஃப்ளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. இவ்வளவு ரெட் ஃபிளாக் தான். ஸோ ரெட் ஃப்ளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃப்ளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தென் ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ். ரைட். அந்த சாங்ல how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy லவ். ஆல்ரைட், கிரேசியா நீங்க லவ் பண்ணீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். மாப்பிள்ளை என் பொண்ணு. லெட் மீ இன்வைட் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து இன்வைட் பண்ண போறேன்.